தேவையான சாஃப்ட்வேர் நேம் வந்து ஃபுல் ப்ரூஃப் டூல் பார். ஓகே சார். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ் ஆப்ஷன், உங்கள் லேப்டாப் வந்து விண்டோஸ்னா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ், அந்த மாதிரி விண்டோஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு சிஓடி டேட்டா பேஸ்னு போயிடுங்க. ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் கிறிஸ்டலோகிராஃபி ஓப்பன் டேட்டா பேஸ். ஸோ இதே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ 2 ஃபைல்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து உங்களோட எக்ஸ்ஆர்டி ஃபைல், எக்ஸ்ஆர்டி எடுத்து வர்ற அவுட்புட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 காலம் டேட்டா தருவாங்க. ஃபர்ஸ்ட் காலம் வந்து 2 டேட்டா, செகண்ட் காலம் வந்து இன்டென்சிட்டி. ஸோ இந்த டேட்டாவும் இந்த வெப்சைட்டில் சிஓடி டேட்டா பேஸில் போயிட்டு உங்கள் மெட்டீரியலுக்கான ஜேசிபிடி சிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணும். இந்த சிப்பில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்கள் மெட்டீரியல் நேம், ஸோ இது வந்து சில்வர் பிஸ்மத் சல்ஃபைட் AgBIS2 டெக்ஸ்ட்டில் கொடுத்துட்டு அகைன் 1 to 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு எலமெண்ட் டைப் பண்ணணும். நீங்கள் AgBI சல்ஃபர் கேஸ், நீங்கள் நம்பர்ஸ்லாம் போடக்கூடாது, வேறு எலமெண்ட் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ், ஸோ ஏஜினா கேபிட்டல் A ஸ்மால் ஜி, பிஸ்மத்னா கேபிட்டல் B ஸ்மால் I, அந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே எனக்கு வந்து யூனிவர்சிட்டி சர்வர்னால இந்த வெப்சைட் எனக்கு பிளாக் ஆகுது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டில் உங்கள் ஜேசிபிடிஎஸ் கார்டில் என்ன ஃபார்முலா இருக்கோ கரஸ்பாண்டிங் ஃபார்முலாவில் இருக்க சிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிப் ஃபைல் ஒன்று உங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாவில் இருக்க பி காலம், செகண்ட் காலம் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அகைன் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாலேருந்து ஒரு என்ட்ரு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஃபஸ்ட் காலம் இருக்குல்ல, ஃபஸ்ட் காலமோட ஃபஸ்ட் டேட்டா மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் ஃபஸ்ட் காலமோட லாஸ்ட் டேட்டா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் காலமோட ஃபஸ்ட் டேட்டா, ஒரு ஸ்பேஸ் ஃபஸ்ட் காலமோட லாஸ்ட் டேட்டா. இந்த 2 டேட்டாக்கு நடுவில் இப்போது ஃபஸ்ட் காலம் இருக்குல்ல, ஃபஸ்ட் காலமில் எனி 2 டேட்டா எடுத்து நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2லேருந்து இப்போ 1 செப்பரேட் பண்ண போகிறீங்க. எனி 2 கன்சிக்யூட்டிவ் அடுத்த டேட்டாலேருந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 20.03687 மைனஸ் 20.01487 மைனஸ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 0.022. ஸோ இது ஸ்டெப் சைஸ் சொல்லுவாங்க. ஒரு டேட்டாலேருந்து அடுத்த டேட்டாக்கான ஸ்டெப், இது இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டெப்பு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் உங்கள் எக்ஸாக்ட் டேட்டாவோட ஃபஸ்ட் காலமோட ஃபஸ்ட் டேட்டா என்ட்ரு பண்ணுறீங்க. ஒரு ஸ்பேஸ், ஸ்டெப் சைஸ், அகைன் ஒரு ஸ்பேஸ், ஃபஸ்ட் காலமோட ஃபைனல் டேட்டா. நெக்ஸ்ட்டு பி காலம் ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் லைன்லேருந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபார்மேட் இருக்கும். டேட்டாவோட ஃபஸ்ட் டேட்டா, ஸ்பேஸ், ஸ்டெப் சைஸ், ஸ்பேஸ், ஃபைனல் டேட்டா. நெக்ஸ்ட் லைன்லேருந்து இன்டென்சிட்டி ஃபைல் ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைல், இதை வந்து சேவர்ஸில் போயிட்டு உங்கள் மெட்டீரியல் நேம் ஷார்ட்டாக, இப்போ சில்வர் பிஸ்மத் சல்ஃபேட்னா AgBIS2, ஷார்ட்டாக வந்து ABS அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு எக்ஸ்டென்ஷன்னா .dat டேட் ஃபார்மேட். ஸோ சேவ் பண்ணும்போது உங்கள் மெட்டீரியல் நேம் ஷார்ட் ஃபார்மில் .extension .dat இந்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஃபைல் புதுசான க்ரியேட் ஆகிருக்கு. ABS ஃபைல் டைப் வந்து டேட்டு. அதே நீங்கள் டவுன்லோட் பண்ண சிப் ஃபைல் இருக்குல்ல, சிப் ஃபைலையும் சேம் இதுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமில் இதை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 2 ஃபைல் இருக்குது. ஒன்று உங்கள் டேட்டா எக்ஸாக்ட் டேட்டா நம்மளுக்கு வந்தது 2 காலம் ஃபார்மேட். ஆனால் நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி
டூ டீட்டா ஃபஸ்ட் காலம் வந்து டூ டீட்டா ஃபஸ்ட் டேட்டா ஸ்பேஸ் ஸ்டெப் சைஸ் ஸ்பேஸ் ஃபைனல் டேட்டா. செகண்ட் லைனில் இன்டென்சிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் அஸ் டேட் ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 2 டேட்டா ரிஃபைன்மெண்ட்டுக்கு தேவைப்படுற 2 டேட்டா ரெடி. ஒன்று வந்து டேட் ஃபைல், இன்னொன்று வந்து சிப் ஃபைல். ஸோ இப்போ ரிஃபைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன சாஃப்ட்வேர். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற 2 சாஃப்ட்வேர் மட்டும் தான் இருக்கும். ஒன்று வந்து வின் பிளாட்டர், இந்த ஒயிட் கலர் கிராஃப் மாதிரி இருக்கும், ரன் வின் பிளாட்டர்னு காட்டுது, இது ஒரு சாஃப்ட்வேர். செகண்ட் ஒன் வந்து EDPCR. இந்த 2 சாஃப்ட்வேர் மட்டும் தான் வச்சு இங்கே ஃபுல் ப்ரூஃப் ரிஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வின் பிளாட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது சொன்னது வரைக்கும் புரியுது இல்லை? எஸ் சார், புரியுது சார். வின் பிளாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கோ டு ஃபைல். ஃபைலில் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் காட்டும். இதில் நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு ஃபஸ்ட் ஒன் ஓப்பன் பேட்டர்ன் ஃபைல். இதில் செகண்ட் ஒன் நீங்கள் இப்போ உங்கள் டேட்டாவை வந்து எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கீங்க, டூ டீட்டாவோட ஃபஸ்ட் டேட்டா ஸ்டெப் சைஸ், டூ டீட்டா ஃபைனல் டேட்டா இன்டென்சிட்டி, இந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ண போகிறது இந்த செகண்ட் ஒன் ஃபைல் ஃபைல் ஓப்பன் பேட்டர்ன் ஃபைல். செகண்ட் ஒன் டூ டீட்டா ஃப்ரீ ஃபார்மேட்டு, டீட்டா இனிஷியல் ஸ்டெப்பு டீட்டா ஃபைனல், இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஸோ எங்கே உங்கள் ஃபைல் இருக்குன்னு லொக்கேட் பண்ண சொல்லணும். டெஸ்க்டாப்பில் ரிஃபைன்மெண்ட் abs.dat ஃபைல் நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் இங்கே காட்டும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது உங்களோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் இங்கே காட்டும். ஸோ எக்ஸாக்ட் பேட்டர்ன் இங்கே வந்து எக்ஸாக்ட் வந்து டூ டீட்டா 20 டிகிரிலேருந்து 90 டிகிரி இருக்க டேட்டா இருக்குது. இன்டென்சிட்டி வந்து 0 to 4000 இருக்குது. எத்தனை பீக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 பீக்ஸ் இருக்குது. ஸோ ரிஃபைன்மெண்ட் என்னென்னா உங்கள் எக்ஸாக்ட் டேட்டா வந்து ரெஃபரன்ஸ் டேட்டாவோட தியரிட்டிக்கலாக மேட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ 2 பேராமீட்டர் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டூ டீட்டா பொசிஷன், இன்னொன்று வந்து இந்த ப்ரொஃபைல் ஷேப் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. ஸோ இன்டென்சிட்டி அஸ் வெல் அஸ் இந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம், ஒரு பீக்கோட ஷேப் ப்ரொஃபைல் அஸ் வெல் அஸ் பீக் பொசிஷன், இது 2 வச்சு உங்கள் எக்ஸாக்ட் டேட்டா ரெஃபரன்ஸ் டேட்டாவோட மேட்ச் பண்ண போகிறீங்க. மேட்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் chi-squareனு ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த பேராமீட்டரில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து டேட்டா உங்கள் எக்ஸாக்டியும் ரெஃபரன்ஸ் டேட்டாவும் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுதுன்னா chi-squareோட வேல்யூ வந்து 3 கீழே வரும். ஸோ 3 கீழே வந்துச்சுன்னா உங்கள் மெட்டீரியல் வந்து எக்ஸாக்டாக ரெஃபரன்ஸோட மேட்ச் ஆகுது. உங்கள் மெட்டீரியல் இம்ப்யூரிட்டி செகண்ட் ஃபேஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இதே சப்போஸ் நம்மளுக்கு 3 கீழே வரலன்னா உங்கள் மெட்டீரியலில் ஏதோ வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அகைன் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 கீழே வந்துச்சுன்னா பெஸ்ட்டு ஃபிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வின் பிளாட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோ டு ஃபைல் ஓப்பன் பேட்டர்ன், செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கும், நீங்கள் அதை லொக்கேட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்கள் பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து இப்போ நம்ம இன்னொரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது என்னன்னா பேக்ரவுண்ட் டேட்டா. ஸோ பேக்ரவுண்ட் டேட்டா என்னென்னா இப்போ பொசிஷன் அஸ் வெல் அஸ் இன்டென்சிட்டி நான் தேவைப்படுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 900 ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுறது வந்து அரௌண்ட் ஒரு 700 600. ஸோ கீழே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் டேட்டா ஒன்று இருக்குது. லீனியராக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் உங்கள் இன்டென்சிட்டி வந்து அக்யூரேட்டாக எங்களால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது வந்து வேரியேஷன் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் டேட்டான்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் லைனாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு கோ டு பாயிண்ட் செலெக்ஷன் கிளிக் ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட். ஸோ இதில் நாய்ஸி டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரீன் கலர் டாட்டட் லைன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ரிஃபைன் பண்ணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் கோ டு பாயிண்ட் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க, ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் எஸ் கொடுங்க. சேம் உங்கள் ஃபைல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபைல் நேம் வந்து ஒரே ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் நீங்கள் ABC கேப்ஸில் மாற்றினாலும் உங்கள் ஃபைல் நேம் மாறிடும். ஸோ ஆல்வேஸ் இஸ் தி சேம் ஃபைல் நேம். சரி ஓகே. எடிட் பேக்ரவுண்ட் கேட்கும், நோ கொடுத்துட்டு இந்த சாஃப்ட்வேரோட வேலை இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது EDPCR ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இது அகைன் இன்னொரு சாஃப்ட்வேர். இதில் ஃபஸ்ட்டு இந்த வின்ப்ளாட்டரில் நம்ம ஓப்பன் பண்ண டேட்டா வந்து டிஏடி ஃபைல். இதில் ஓப்பன் பண்ண போகிற ஃபைல் வந்து சிப் ஃபைல். ஸோ ஃபைல் டூல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இங்கே க்ரீன் கலரில் சிப் டு பிசிஆர்னு ஒரு ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அகைன் உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ண சொல்லும். போயிட்டு உங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ண சிப் ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி கிரேட் அவுட் ஆன ஆப்ஷன் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கிறது வந்து சேவ் ரன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி. இதில் ஜென்ரல் டு ரிஃபைன்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல். இதில் டைட்டில் உங்கள் சாம்பிளோட நேம் AGBIS2 சாம்பிளோட நேம். நெக்ஸ்ட் பேட்டர்ன். இதில் டேட்டா ஃபைல் ஆர் பீச் ஷேப். ஃபஸ்ட்டு ஜென்ரல் title. Okay, let's go to patterns and click data file or page shape. இதில் உங்கள் டேட்டா வந்து கேட்கும். ஸோ ப்ரௌஸில் போயிட்டு உங்கள் .dat ஃபைல், அந்த DAT ஃபைலை லொக்கேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2θ ஃபார்மேட், ஸ்டெப் வைஸ் 2θ ஃபைனல், இனிஷியல், ஸ்டெப் வைஸ் ஃபைனல். ஸோ இதே டேப்பில் செகண்ட் ஒன் போங்க, ரிஃபைன்மெண்ட் ஆர் சிமுலேஷன். பேட்டர்ன் கால்குலேஷன் இருக்கும், இதை வந்து எக்ஸ்ரேக் மாற்றிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன், இதில் பீக் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த பாக்ஸை ட்ராப் டவுன் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சூடோ வாய்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீபோர்டில் போய்ட்டு பிஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் சூடோ வாய்ட் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து என்ன உங்களுக்கு வேரியேஷன், இங்கே வந்து 2θ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2θ செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு இந்த 2θவோட மினிமம், மேக்ஸிமம் அண்ட் ஸ்டெப் சைஸ் கேட்குது. ஸோ உங்கள் டேட்டா எக்ஸாக்ட் டேட்டாவில் 2θவோட மினிமம் வேல்யூ இது. 2θவோட மினிமம் வேல்யூ, ஸ்டெப் சைஸ், மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே என்ட்ரு பண்ணோம். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மினிமம் வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ பேஸ்ட், ஸ்டெப் சைஸ். ஓகே. ஸோ நம்ம ஜென்ரலில் டைட்டில் கொடுத்தோம். பேட்டர்ன்ஸில் டேட்டா ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கால்குலேஷன் வந்து எக்ஸ்ரேக் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தேர்டில் போய்ட்டு ஃபங்க்ஷன் வந்து சூடோ வாய்ட் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 2θ இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு θ மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்டெப் சைஸ். ஓகே. செகண்ட் பேக்ரவுண்ட் டைப். பேக்ரவுண்ட் டைப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் கீழேருந்து தேர்ட் ஒன், லீனியர் இன்டர்போலேஷன் வித் பேக்ரவுண்ட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அகைன் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ண தேவை. ஓகே கொடுத்துருங்க. நமக்கு ஜென்ரல் முடிச்சோம், பேட்டர்ன் முடிச்சோம். நெக்ஸ்ட் ஃபேஸஸ். நேம் ஆஃப் ஃபேஸ். உங்கள் மெட்டீரியல் என்ன ஃபேஸில் இருக்குது, கியூபிக்கா, டெட்ராகனலா, ஹெக்ஸாகனலா. ஜேசிபிடிஎஸில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேசிபிடிஎஸ் கார்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் மெட்டீரியல் என்ன ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிஓடி டேட்டா பேஸில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெட்டீரியலோட ஃபேஸ் வந்து கியூபிக். ஸோ நான் இங்கே கியூபிக்கில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இங்கே மாற்றுறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கான்ட்ரிபியூஷன் டு பேட்டர்ன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பேட்டர்ன் கால்குலேஷன் செலக்ட் ஆகிருக்கும், அதை எக்ஸ்பிளிக் பண்ணிக்கோங்க. பீக் ஷேப் கவுஷன் இருக்கும், அதை வந்து சூடோ வாய்ட் ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோங்க. கீழே வந்து யூஸ் ஸ்பெஷல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சிமெட்ரி எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து ரெண்டே ஆப்ஷன் வச்சுருங்க. நேம் ஆஃப் ஃபேஸில் உங்கள் ஃபேஸை என்டர் பண்ணுறீங்க. கான்ட்ரிபியூஷன் டு பேட்டர்ன்ஸில் வந்து பேட்டர்ன் கால்குலேஷன் வந்து எக்ஸ்பிளை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபங்க்ஷன் வந்து சூடோ வாய்ட் வச்சுருக்கணும். கீழே இங்கே ஒரு பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் பேட்டர்ன் ஃபேஸஸ் முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைனலாக ரிஃபைன்மெண்ட் வரும். ரிஃபைன்மெண்ட்டில் மொத்தம் 3 இடத்துல வந்து நம்ம வேரி பண்ண போகிறோம். ஒன்று சைக்கிள் ஆஃப் ரிஃபைன்மெண்ட், இதை வந்து ஆல்வேஸ் 20 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேரி பண்ண பேராமீட்டர் வந்து பேக்ரவுண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல், ப்ரொஃபைல், ஆட்டம். இந்த 4 பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம ரிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று பேக்ரவுண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல், ப்ரொஃபைல், ஆட்டம். ஸோ இது என்னென்னா பேக்ரவுண்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன் பேக்ரவுண்ட் டேட்டாவில் ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஃபைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் பேராமீட்டர். நீங்கள் எக்ஸாக்ட் எடுக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வேரியேஷன்ஸ் எல்லாம் ப்ராடனிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் போய்ட்டு நீங்கள் அதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஆப்ஷன். ப்ரொஃபைல்ன்றது உங்கள் பீக்கோட பொசிஷனும் ஷேப் பேராமீட்டர் சொன்னால அது வேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து. ஃபோர்த் ஒன்று ஆட்டம்ஸ். உங்கள் மெட்டீரியலில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஏபிசிடி,
சில்வர்னா ஏஜி, பிஸ்மத்னா Once பிஎஸ்சி. again, Ajit. எஸ் Ajit, சார். once again. Jaya, is it easy, ma? Able to follow, ma? Sir, yes, sir. Okay. Anyway, at the end, we are going to share this recorded video to you. Okay, So, sir. அந்த சாஃப்ட்வேரும் நான் கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஓகே சார். நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி இருக்குமானா திருப்பி நாளைக்கு டவுட் இருக்குமானா நாளைக்கு திரும்பி நம்ம இதே போல ஜூம்ல மீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். மேம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் கால்குலேட் பண்றதும் கத்துக் கொடுக்க சொன்னாங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு டைம் நீங்க இது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்கலாம். ஓகே ஓகே சார். எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன்ல இருந்து கிறிஸ்டல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்றது? சரி சரி சார். able to get a plot for nano samples. ஓகே ஓகே சார். சரியா? சோ இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போணுமோன்றது தான் எனக்கு டவுட். able to follow, right? எஸ் சார் எஸ் சார். நான் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் சார். எனக்கு வந்து அது இப்போ சார் சொல்றது தான் நான் சில இதுல நான் தப்பு விட்டு இருந்திருக்கேன். அது நான் இப்போ எனக்கு நோட் பண்ண முடியுது. ஓகேமா, ஓகே, வெரி குட், வெரி குட்மா. ப்ரொசீட் அஜித், ப்ரொசீட் பா. ஓகே. ஸோ இந்த 4 பேராமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல், ப்ரொஃபைல் அண்ட் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸில் போயிட்டு உங்கள் எலமெண்ட்டுக்கான பொசிஷன், XYZ பொசிஷன், ஆக்குபன்சி ஃபேக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஃபைன்மெண்ட், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் 20. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர், பேக்ரவுண்ட் பேராமீட்டர் வந்து நம்ம இப்போ ரிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரெடி பண்ண ஜென்ரேட் பண்ண பேக்ரவுண்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இம்போர்ட் ஃப்ரம் பேக்ரவுண்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண abs.bgr பேக்ரவுண்ட் ஃபைலுக்கும் நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ரிஃபைன்மெண்ட் இந்த ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை போய்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே இங்கே 0 இருந்த எல்லா வேல்யூஸும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆன பிறகு ரிஃபைன் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிஃபைன் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் செக் ஆகிடும். இங்கே இருக்க எல்லா டேட்டாவும் செக் ஆகிடும். தென் ஓகே. ஸோ பேக்ரவுண்டில் உங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறீங்க. ரிஃபைன் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக ப்ரொஃபைல் வந்துடுங்க. ப்ரொஃபைலில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஸ்கேல் பேராமீட்டர். ஸோ ஸ்கேலை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அகைன் ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ எல்லாமே பேராமீட்டர்ஸ் என்ட்ரு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ணி ரிஃபைன் பண்ணல. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எய்தர் ஃபைல் சேவ் இங்கேயும் பண்ணலாம், இல்லை இந்த ப்ளூ கலர் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து டைரெக்டாக சேவ் ஆகிடும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப், ரெட் கலர் கிராஃப் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு, ஒரு சைக்கிள் ரன் ஆயிடுச்சு. இப்போது இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இதில் வின் பிளாட்டரில் பார்த்துருப்பீங்க. இதில் ரெட் கலர் டாட்ஸ் இருக்குல்ல, ரெட் கலர் டாட்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எடுத்த ஃபைல்லேருந்து வர எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன் இது. அதுக்கு மேலே பிளாக் கலரில் சின்னதாக ஒரு லைன் போதில்ல, இது தியரிட்டிக்கல் டேட்டா. ரெட் கலர் டேட்டா மேலே போயிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த பிளாக் கலர் டேட்டா ஃபிட் ஆச்சுன்னா உங்கள் வந்து இந்த கை ஸ்கொயர்னு வேல்யூ, குட்னஸ் ஆஃப் ஃபிட் சொல்லுவாங்க, இந்த வேல்யூ வந்து 3 கீழே இருக்கணும். இப்போ 0.28 E⁴ இருக்குது. இட் மீன்ஸ் 28,000, அரௌண்ட் 28,000 இருக்குது டேட்டா. ஸோ இதை வந்து நியூமரிக்கல் வேல்யூ 3 கீழே நீங்கள் வர வைக்கணும். ஸோ ரெட் டேட்டா மேலே உங்களோட தியரிட்டிக்கல் டேட்டா ஃபிட் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ 3 கீழே வந்துச்சுன்னா உங்கள் ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கீழே ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டாவுக்கும் சப்ராக்ட் பண்ணும்போது இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இங்கே காட்டும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் பிளாட் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் மேட்ச் ஆகும்போது இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ இந்த பீக் வந்து உங்களுக்கு வந்து லீனியராக ஒரே ஹரிசன்டலாகவே மாறிடும். இப்போ இந்த பீக் மாதிரி இருக்கல, இந்த பீக்லாம் அப்படியே போயிடும், உங்களுக்கு ரைட்டாக லீனியராக மாறிடும் இந்த லைன். நெக்ஸ்ட் இங்கே க்ரீன் கலரில் ஸ்மால் வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பிராக் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பீக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இதுதான் உங்களோட விண்டோ. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்போவுமே ரீலோட் TCR ஃபைல் கேட்கும், ஆல்வேஸ் ரீலோட். ஸோ அகைன் இப்போ இனிமேல் இந்த 3 ஆப்ஷன் நம்ம இனிமேல் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக ரிஃபைன்மெண்ட் போயிட்டு அகைன் ஒரு வாட்டி பேக்ரவுண்ட் செக் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணி ரன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் செக் ஆகாது. ஸோ ரிஃபைன் ஆல் ஓகே. ப்ரொஃபைலில்
ஓகே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ஒரு ரன் பண்ணுறேன். நீங்கள் லைவாக பார்க்கலாம். இப்போ chi² வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் கலர் லைன்ஸும் உங்கள் டேட்டா மேலே ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 சைக்கிள்ஸ் ரன் ஆகிட்டு 46.8 வந்திருக்கு. ஸோ இந்த சைக்கிள்ஸ் எப்போவுமே 1 வர்றதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். சில டைமில் வந்து 1 வராது. கொஞ்சம் அடுத்தடுத்த சைக்கிள் வரும்போது இங்கே வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகும். இந்த டைமில் இது வந்து சைக்கிள் சுற்றிட்டே இருக்கும், சைக்கிள் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும், ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் இன்டரப்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நீங்கள் சைக்கிள் 20 வந்துடுச்சுன்னா நீங்கள் 1 வர வரைக்கும் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு இந்த மேலே ஆப்ஷனில் ரன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் 1 ஆகிடுச்சு. டேட்டா chi² வந்து 46.8. ஸோ ப்ரோக்ராம் இப்போதைக்கு எண்ட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ். ஸோ இப்போ நம்ம 2 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று பேக்ரவுண்ட், இன்னொன்று ப்ரொஃபைலில் ஸ்கேல். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்போவுமே செக்கில் தான் இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் அன்செக் பண்ணக்கூடாது. இந்த டேட்டாவையும் இதில் இருக்க ப்ரொஃபைல் இருக்க ஸ்கேல். அடுத்தடுத்த ரிஃபைன் பண்ண போகிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ரிஃபைன் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த பேராமீட்டர் போகும்போது இதுக்கு முன்னாடி பண்ண பேராமீட்டர் வந்து அன்செக் பண்ணிடணும். ஸோ இப்போது இன்ஸ்ட்ருமெண்டல் நெக்ஸ்ட் போகிறேன். இன்ஸ்ட்ருமெண்டலில் மொத்தம் 4 பேராமீட்டர் இருக்கும். 0, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் வேவ் லென்த். இதில் ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். மற்ற 2 வந்து பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 0 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போவுமே ரன் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகுது, ஆனால் chi² வேரியேஷன்ஸ் காட்டல. சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் எந்த வேரியேஷன்ஸ் இல்லை. அகைன் ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம். சைக்கிள்ஸ் 1 வருது. அகைன் ரிஃபைன்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ 0ல் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதை அன்செக் பண்ணிவிட்டு அகைன் அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே கொடுத்துட்டு சேவ் ரன். டைரெக்டாக ஒரு சைக்கிள் தான் ரன் ஆகுது. ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க. போயிட்டு அந்த பேராமீட்டரை அன்செக் பண்ணிடுங்க. ஸோ டிஃபைன் இன்ஸ்ட்ருமெண்டல். சார் இது கொஞ்சம் ஒரு இதை கூட சொல்வீங்களா? ஓகே மேம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரொஃபைல் இருக்க ஸ்கேல் நாங்கள் ரிஃபைன் பண்ணிடுறோம். ரிஃபைன் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்டலில் மொத்தம் 4 பேராமீட்டர் இருக்குது. 4 பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர் மட்டும் தான் ரிஃபைன் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு 0 மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி முடிஞ்ச பிறகு அகைன் ரிஃபைன்மெண்ட் வந்துட்டு 0வை அன்செக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்போவுமே அந்த பேக்ரவுண்டும் ப்ரொஃபைல் இருக்கிற ஸ்கேல் தவிர்த்து மற்ற எந்த பேராமீட்டர் நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சிங்கிள்ஸ் ஒரு பேராமீட்டர் தான் செக் பண்ணி ரன் பண்ணணும். அடுத்த பேராமீட்டர் போகிறதுக்கு முன்னாடி ரன் பண்ண பேராமீட்டர் வந்து அன்செக் பண்ணணும். இந்த மாதிரி 2மே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. 0 முடித்த பிறகு அதை அன்செக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 2மே பண்ணிட்டனால இப்போ 2த்தையும் அன்செக் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துட்டு ஸோ பேக்ரவுண்ட் முடிஞ்சிச்சு, இன்ஸ்ட்ருமெண்டல் முடிஞ்சிச்சு, ப்ரொஃபைலில் ஸ்கேல் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது 2 முடிஞ்சோடனே டேரெக்டாக ப்ரொஃபைலுக்கு போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் இருக்க மீதி இருக்க பேராமீட்டர் மீதி என்னென்ன பண்ணணும்னா ஏபிசி பண்ணணும், யூவிடபிள்யூ பண்ணணும். ஸோ ஏபிசியில் பார்த்தீங்கன்னா கியூபிக் ஸ்ட்ரக்சர். கியூபிக்கில் வந்து A = B = C. ஸோ 3மே சேமாக இருக்கிறதுனால இதில் எதுனா ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், 3மே மாறும் உங்களுக்கு. ஸோ இதில் A மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். கேர்ஃபுல்லாக இன்னொரு செக் பண்ணிக்கோங்க, வேறு எதனா செக் ஆயிருக்கான்னு. இன்ஸ்ட்ருமெண்டலில் போயிட்டு எதனா செக் ஆயிருக்கான்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ஸோ பேக்ரவுண்டில் எல்லாமே செக் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ செக் ஆயிருக்கு. ஓகே சேவ் ரன். ஸோ ஒரு சைக்கிள் தான் ரன் ஆயிடுச்சு. 46.7 அப்படியே இருக்குது, எந்த ப்ரோக்ராமும் சேஞ்ச் ஆகுது. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ரிஃபைன்மெண்ட் ப்ரொஃபைல். ஸோ ஏபிசியில் இது வரைக்கும் எந்த சேஞ்ச் ஆகுது. ஸோ அன்செக் பண்ணிடுங்க. ஒன்று தான் செக் பண்ணி ரன் பண்ணிங்க, ஆனால் நான் சொன்னது A = B = C 3மே மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 பேராமீட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 3த்தையும் அன்செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் பேராமீட்டர் UVW சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இதை வந்து ரிஃபைன் பண்ணணும். இதை மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து எரர் வந்துட்டு இது வரைக்கும் பண்ண எல்லாமே வந்து 0 ஆகிடும். ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு பிஏ பண்ணணும். பிஏ மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அகைன் அன்செக் பண்ணிவிட்டு யூ மட்டும் செக் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. அன்செக் பண்ணிவிட்டு W மட்டும் செக் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. ஆர்டர் வந்து B ஃபஸ்ட்டு, U செகண்டு, W தேர்டு. இது ஒரு வாட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு
அகைன் ரெண்டாக சேர்த்து பண்ணணும். யூவி சேர்த்து பண்ண போகிறீங்க, விடபிள்யூ சேர்த்து பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் யூஎன்டபிள்யூ சேர்த்து பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்து யூவிடபிள்யூ மூணுமே சேர்த்து செலக்ட் பண்ணி ஒரேடியாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணும்போது யூவிடபிள்யூ சேர்த்து பண்ணும்போது மட்டும் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒரு எரர் வரும். அது வராமல் சில டைம் வரும், சில டைம் வராது. அது டேட்டாவை பொறுத்து இருக்கு. ஸோ எப்போவுமே இந்த மூணுமே சேர்த்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதை நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் வரும்போது பண்ணுறேன். ஸோ விஎஸ் செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் விஏ மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். சைக்கிள் 11 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. கை ஸ்கொயர் வந்து 46 12 கம்மி இருக்குது. ஸோ சைக்கிள் 1 வராதனால நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் 10 வந்திருக்கு. கை ஸ்கொயர் வந்து 3 கீழே நான் வரணும்னு சொன்னேன், 2.79 வந்துருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேட்டா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, பிளாக் கலர் வந்து தியரிட்டிக்கல் டேட்டா. ஸோ ரெட் கலர் மேலே பிளாக் கலர் வந்து அப்படி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. சில இடத்துல வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் அதை எப்படி காட்டுறேன் பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவும் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ப்ளாட்டில் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். ஸோ இது பர்ஃபெக்டாக லீனியராக வந்துச்சுன்னா கை ஸ்கொயர் வந்து 0 காட்டும். ஸோ இது வந்து தியரிட்டிக்காக பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணாலும் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவோட மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பண்ண கண்டிஷன்ஸ் வேறு, நம்ம இப்போ பண்ணுற மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண கண்டிஷன்ஸ் வேறு. எதுனா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கை ஸ்கொயர் என்றைக்கும் 0 வராது. 0 அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற ரிஃபைன்மெண்ட்டில் ஏதோ எரர் இருக்குது. ஸோ 3 கீழே வந்தால் ஓகே. இப்போ 3 கீழே வந்துருச்சு, நம்ம 2.79 வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபைனலாக எந்த ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கான ஃபைனலான கை ஸ்கொயர். ஸோ யூ மட்டும் தான் நான் ரிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கை ஸ்கொயர் 2.79 வந்துருக்கு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்த ப்ரொஃபைல் யூ அன்செட் பண்ணிட்டு வி. நான் இப்போ கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூவிடபிள்யூ தனித்தனியாகவும் கம்பைண்டாக ரெண்டாக சேர்த்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ ஃபைனல் கை ஸ்கொயர் வந்து 2.78 தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போது யூவிடபிள்யூ மூணுமே சேர்த்து நீங்கள் ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு கை ஸ்கொயரில் வேரியேஷன் சில டைம் வரும். சில டைம் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இன்டரப்ட் ஆகிடுது, எல்லா டேட்டாவும் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஆனால் யூவிடபிள்யூ கம்பைன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஃபைன் பண்ணுற ஃபோல்டர் இருக்குல்ல, ஃபோல்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் வச்சுருந்த ஃபைல் தவிர்த்து நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து பிசிஆர் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த பிசிஆர் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு வேறு எங்கன்னா வெளியே ஃபோல்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் போய்ட்டு நீங்கள் ரிஃபைன்மெண்ட் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துட்டு 0 ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணால் நீங்கள் அந்த ஃபோல்டரில் இருக்க பிசிஆர் ஃபைலை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்த பழைய ஃபைலோட ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டெப்பு நான் பண்ணல, ஏன்னா 5 மினிட்ஸ் தான் இப்போ ரிமைனிங் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக வந்து அடுத்த பேராமீட்டர் போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ கம்பைன் பண்ண பிறகு மூணுமே யூவிடபிள்யூ சேர்த்து ரன் பண்ணணும். இப்போ நான் அதை வந்து பண்ணலை இப்போதைக்கு.
0 ஆயிடுச்சுன்னா திரும்ப டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுறேன். இப்போ வந்து ப்ரொஃபைல் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸில் வந்து XYZ B ஆக்குபென்சின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இதில் ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, சல்ஃபர், பிஸ்மத், சில்வர். ஸோ இதில் இருக்க XYZ எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு ரன் பண்ணும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ரிஃபைன் பொசிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்க ஒரு இது. ஸோ நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அகைன் எந்த சேஞ்சும் வரல. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ரிஃபைன் ஆட்டம்ஸ். உங்களுக்கு செக் பண்ணது அன்செக் ஆகிடுச்சு. இது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா இந்த பேராமீட்டர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பி வந்து நீங்கள் இப்போதைக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஆக்குபென்சி O16 இருக்குல்ல, இது பண்ணுறதா இருந்தால் ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃபைன் பண்ணணும். இது ஏன் நான் இப்போ பண்ணலன்னா, உங்கள் மெட்டீரியல் பியூர் சாம்பிளாக இருந்துச்சு. சப்போஸ் இப்போது வந்து சில்வர் பிஸ்மத் இருக்குது, AgBaS2ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த டோப்பிங்கும் நான் பண்ணலை. ஸோ டோப்பிங் பண்ணாதனால ஆக்குபென்ஸில் வந்து எந்த வேரியேஷன்ஸும் வராது. சல்ஃபருக்கு இருக்க ஆக்குபென்ஸில் வேறு எதனா எலமெண்ட் வந்து உட்கார போகுது. ஆனால் டோப்பிங் எதுவும் பண்ணல. அந்த மாதிரி பிஸ்மத், சில்வர் டோப்பிங் பண்ணுற டைமில் நீங்கள் ஆக்குபென்ஸி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஃபைன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டோப்பிங் பண்ணாதனால இந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக இது ஆட்டம்ஸ் பண்ணுறீங்க, XYZ ரிஃபைன் பண்ணுறீங்க, பி பண்ண தேவை, ஆக்குபென்சி இப்போதைக்கு பண்ண தேவை. நீங்கள் சப்போஸ் உங்கள் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராடி பேட்டர்னில் டோப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது வந்து எந்த இப்போ சில்வர் இருக்க இடத்துல நீங்கள் டோப்பிங் பண்ணிங்கன்னா சில்வர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்குபென்சி ரிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ எதுவுமே இல்லாதனால XYZ மட்டும் பண்ணிவிட்டு அகைன் ப்ரொஃபைல் வரேன், வந்துட்டு ஏ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கா கை ஸ்கொயர் வந்து 1 கீழே 1.29 இருக்குது. ஸோ அகைன் ரன் பண்ணுங்க ப்ரோக்ராம். சைக்கிள் 1 வந்துருச்சு. கை ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1.29. இப்போது ஃபைனலாக எல்லாமே நம்ம ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம். இதுதான் உங்களோட ஃபைனல் கை ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் தியரிட்டிக்கல் டேட்டாவோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இது வந்து மோரார்லெஸ் உங்களுக்கு வந்து லீனியராக இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் ஃபைனல் டேட்டா. இது வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஆரிஜின்லையோ இதுலையோ ப்ளாட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். 2 மினிட்ஸ் தான் இருக்குது, டக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாஃப்ட்வேர் இப்போ முடிஞ்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. வென் பிளாட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் ஃபைல், ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணது ஓப்பன் பேட்டர்ன் ஃபைல். இப்போ நீங்கள் ரிஃபைன்மெண்ட் முடிச்சிட்டிங்க. ஸோ ஓப்பன் ரிட்ஃபில் ப்ரொஃபைல் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு PRF ஃபைல்னு கேட்கும். PRF செலக்டில் இருக்குது, ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரிஃபைன் பண்ண ஃபோல்டரில் PRF ஃபைல்னு இருக்கும், இல்லைன்னா பிக்ஸ் ரூல்ஸ் ஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்த டேட்டா இங்கே வந்துடும். ஸோ இது வந்து கிராஃபாக இருக்குது. இந்த கிராஃப் வந்து டேட்டாவை எடுக்கணும்னா go to file, save data as XWY file. Go to file, save data as XWY file. ஸோ இதில் 4 ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அகைன் உங்கள் ஃபோல்டரில் அவுட்புட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. செக்ஷன்ஸ் வந்து XWY. நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா XWY அவுட்புட் ஒரு ஃபைல் இருக்கும். இதை வந்து உங்களால் ஆரிஜினில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேம் உங்களால் இந்த டேட்டா வச்சு நீங்கள் இதே ப்ளாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ 1 மினிட் தான் இருக்குது. இதில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இது வரைக்கும் இல்ல சார். ஒண்ணு சைக்கிள் வந்து நம்ம வந்து 1 வர வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கணும், அப்படிதானே சார்? ஆமாம் மேம், 1 வர வரைக்கும் ரன் பண்ணணும். அது எப்போ ரன் பண்ணால் உங்கள் கை ஸ்கொயர் மாறிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ உங்கள் கை ஸ்கொயர் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஆனால் சைக்கிள்ஸ் மட்டும் ரன் ஆகுதுன்னா ஏதோ லூப் இருக்குது. அதனால வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ரன் பண்ண தேவை, ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ இது வரைக்கும் உள்ளது புரிஞ்சுது. நான் ட்ரை பண்ணிட்டு நான் இது பண்றேன் சார். இப்போ இது நான் என்னோட ஒரு மெட்டீரியல் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.